எப்போதாவது யோசிச்சீங்களா? இயேசு சொன்னார், வசனத்தின் நிமித்தம் உபத்திரவம் உண்டான உடனே என்று சொன்னார். அதாவது நம்ம பைபிள் எடுத்து படிக்க ஆரம்பிச்சா தூக்கம் வந்துடும். ஜெபிக்க ஆரம்பிச்சோம்னா சின்ன பிரச்சனை எல்லாம் பெரிய பிரச்சனையா மாறிடும். ஜெபிக்க ஜெபிக்க பிரச்சனைகள் அதிகமாகுதே அல்லாமல் பிரச்சனை குறைஞ்ச பாடு இல்லைன்னு சொல்லி அநேகர் பின்வாங்கி ஜெபத்தையும் விட்டுறதும் பைபிள் வாசிக்கிறதையும் விட்டுறதும். ஜெபிக்கும் போது என்ன நடக்குதுன்னா, இயேசு நமக்கு முன்னால் நின்று, வா மகனே வா மகளே, நான் உனக்கு சமாதானம் தரேன், நிம்மதி தரேன்னு சொல்லி 2 கைகளை விரித்து நம்மை அழைக்கிறார். இதை பார்த்த சாத்தான் சும்மா இருப்பானா? ஐயோ, என்கிட்ட அடிமையா இருந்த ஆத்துமா இயேசுட்ட போகுதே, இதை விடக்கூடாதேன்னு சொல்லி பைபிள் வாசிக்க ஆரம்பிச்ச உடனே தூக்கத்தை கொண்டு வருவான். ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே பிரச்சனையை ஊதி பெருசாக்குவான். அதனால நம்ம என்ன செய்யறோம்? ஜெபம் பண்ணா பிரச்சனை வருது, ஜெபம் பண்ணா துன்பம் வருதுன்னு சொல்லி ஏசப்பாட்ட போறதுக்கு பதிலா அந்த சாத்தான்கிட்டே வந்து அடைக்கலம் ஆயிடும், ஜெபத்தை விட்டுறதும். அதுக்கப்புறம் சாத்தான் நம்மளை என்ன செய்யறான்? நல்லா வச்சு செய்யறான். துன்பத்தையும் துயரத்தையும் கடந்து வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் உறுதியா இருந்தா ஏசப்பா கைக்குள்ள அடைக்கலமாகி நித்திய பேரின்பத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென்.